பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ல போகிற சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் காலையில நான் டியூட்டிக்கு கிளம்பும் பொழுது என்னுடைய ஷர்ட்டை ஹேங் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அநேக குழப்பங்களும் அநேக சிந்தனைகளும் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. 6 மாதங்கள் எனக்கு வேலை இல்லை. கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அந்த 1 மாதம் நான் வேலை செய்து சம்பளத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ அடுத்த மாதம் வருகிற சம்பளத்தை குறித்து அநேக குழப்பங்கள் எனக்கு உண்டாயிருக்கிறது. என்னுடைய இருதயத்தை தட்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நடத்துகிறது நான் அல்லவா, நடத்துதலை குறித்து உனக்கு குழப்பம் என்ன என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. அவர் நம்மை நடத்துகிறதுனால நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பிளான்ஸ் எதுவுமே அங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. தேவனுடைய திட்டம் என்னவோ, தேவனுடைய சித்தம் என்னவோ அது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்லவென்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய யோசனையும் ஏதோ ஒரு அற்பமான காரியத்தை குறித்துதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நம் மீது வைக்கிற பிளான் எல்லாமே பெரிய காரியங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமென்.